ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்பி ராக்ஸன் vlogs. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க. நேற்று வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா மகனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெயில், அப்புறம் கொஞ்ச நேரம் மழை, அந்த மாதிரி தான் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டுருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் கொஞ்ச நேரம் வெயில் அடிக்குது, அப்போது கொஞ்ச நேரத்தில் அப்படியே டல்லாகிடுதுங்க. இன்னொன்று என்னென்னா, எங்கள் ஊரில் வந்து எல்லோரும் அடுப்பு வந்து ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பாத்திரம்லாம் நிறைய கறி பிடிச்சிருங்க. காற்றடிச்சா அந்த புகையெல்லாம் உள்ளே வந்துடுது, வீட்டுக்குள்ளாரெல்லாம் இந்த புகை வந்துடுது சில வீட்டில். அதனால தான் மேக்ஸிமம் யாரும் வந்து இந்த அடுப்பை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து இந்த நேற்று அடுப்பே எங்கள் எரிய வச்சோம். நாங்கள் இது வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். என் மகன் வந்து வாயில் வந்து சாப்பாடில் எதுவுமே பிடிக்கலம்மா, ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கான். நான் வந்து பஜ்ஜி தான் செய்யலான்னு சொல்லிட்டு தான் இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அவன் வந்து முந்தா நேற்று சாயந்தரம் வந்து சாப்பிட்டது தாங்க. நேற்று காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடல. லைட்டாக வாமிட் வரா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிடல. இப்போ காலையில் வந்து எதுவுமே சாப்பிட்லங்க. ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கான். அவனுக்கு வந்து பஜ்ஜின்னா ரொம்ப இஷ்டம். அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்க சொன்னான். அதனால தான் கொஞ்சம் வாழைக்காயும் கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் பஜ்ஜி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போது பஜ்ஜி செய்யலாங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேங்க. அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க. என்னன்னா, நம்ம பெரியவங்கானாலும் சரி, சின்ன பிள்ளைங்கானாலும் சரி, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெளியிலேருந்து இந்த மாதிரி பஜ்ஜியோ போண்டாவோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிங்க இவனுக்கு இதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி 5 மணி இருக்கும். நான் வீட்டில் ஏதாவது செஞ்சு தரேன்னா வேணான்ட்டா. ஏன்னா மாமா கோத்தகிரிலேருந்து வராரு, அவர்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா வாங்கிட்டு வர சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு அவன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். தம்பியும் பஜ்ஜி வந்து வாங்கிட்டு வந்திருக்கான். வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு பழக்கம் இருக்குது எனக்கு. கடையிலேருந்து என்ன ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டில் நாங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பிடாம பையனுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அம்மாவங்கானாலும் சரி, எங்கள் அக்காவங்க, அப்புறம் தம்பிவங்கானாலும் சரி, அவங்க கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு தான் அவனுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆனதுனால அன்றைக்கி வந்து தம்பி எடுத்துகிட்டு வந்தால் போல் நான் தான் ஃபஸ்ட்டில் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேங்க. அப்படியே அதை எடுத்து சாப்பிட்டா வாயில் வந்து ஏதோ ஒரு தட்டுப்பட்டுதுங்க. என்னன்னு பார்த்தா, இந்த நம்ம பாத்திரம்லாம் விளக்குறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டீல் உல் அதில் வந்து தான் இந்த கறி பிடிச்ச சாமான்லாம் அதில் தானே விளக்குவாங்கங்க. அந்த ஸ்டீல் வந்து வாயில் தட்டுப்பட்டுதுங்க. அப்படியே பார்த்தா அந்த கம்பி வாயில் இருக்குது. ஐயா, அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப பயம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மறுநாளைக்கு போய் தம்பி வந்து அந்த கடையில் போய் சொன்னாருங்க. இருந்தாலும் இந்த மாதிரி பாருங்கள், நான் அந்த வீடியோ கூட எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. சின்னதாக இருக்குது. ஆனால் இப்போ அந்த பஜ்ஜியை வந்து நான் சாப்பிட்டதுனால என்னோடய வாயில் இது தட்டுப்பட்டுதுங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைங்க சாப்பிட்ருந்தா என்ன ஆகும்னு நமக்கு தெரியாதுங்க. அதுங்க அப்படியே முழுங்கிருந்துங்க. அப்போ வயிற்றுக்குள்ளார போய் அது என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. அதனால் தயவு செஞ்சு எல்லா கடையும் நான் வந்து குறை சொல்ல விரும்பலைங்க. சில கடையில் வந்து சுத்தம் வந்து கொஞ்சம் கம்மி தான் பண்ணுவாங்க. அதனால் நம்மளோட ஆரோக்கியம் நமக்கு தானேங்க முக்கியம். அதனால் தயவு செஞ்சு கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னாலும் செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.